ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதற்கான 12 டீம்ஸோட அபிஷியல் ரிட்டன்ஷன் லிஸ்ட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி டீடைல்டா சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க டீம்ஸ். அண்ட் 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா NYP தவிர வேற யாரையுமே ரீடைன் பண்ணல. அந்த NYP கூட 2 பேர் தான் ரீடைன். அந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த ரிட்டன்ஷன்ல இருந்திருக்கு. அண்ட் தமிழ் தலைவாஸ் அவங்களோட கோர் டீமை ரீடைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்ஷன் பர்ஸ் எவ்வளோ, கேட்டகரிஸ்க்கான பேஸ் பிரைஸ் எவ்வளோ, எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, Pro Kabaddi League Season 12 அதற்கான ஆக்ஷன் டேட் May 31st and June 1st அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அடுத்த நாள் ரிட்டன்ஷன் லிஸ்டையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டீம்ஸ். எல்லா கிளப்ஸும் இப்போதைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓவராலா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 83 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க அண்டர் 3 கேட்டகரியின் கீழ். 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா எலைட் ரீடைன்டு பிளேயர் கேட்டகரி, இதான் ஐ கேட்டகரி. அதுக்கப்புறமா 23 பிளேயர்ஸ் ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழும் 35 பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ யங் பிளேயர் கேட்டகரி, அதாவது எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் ஓவராலா டீம்ஸுக்கான ஆக்ஷன் பர்ஸ் அப்படிங்கிறது 5 கோடி அப்படிங்கிறது இந்த வருஷமும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க PKL. அண்ட் கூடவே கேட்டகரி வைஸா பார்க்கும்போது கேட்டகரி ஏக்கு பேஸ் பிரைஸ் 30 லட்சமும், கேட்டகரி B க்கு பேஸ் பிரைஸ் 20 லட்சமும், கேட்டகரி C க்கு பேஸ் பிரைஸ் 13 லட்சம், கேட்டகரி D க்கு பேஸ் பிரைஸ் 9 லட்சம். இதுல பெருசா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. பட் டீம்ஸோட ரிட்டன்ஷன்ல அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. ஒவ்வொரு டீமா டீடைல்டா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் விஸ்வாஸ் எஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயரை மட்டும் எலைட் ரீடைன்டு பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீடைன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் யாரையும் ரீடைன் பண்ணல. அண்ட் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் யாஷ் மாலிக், மஞ்சித், தீப் குமார் அண்ட் சுஷில் கம்பேக்கர், சோ இந்த 4 பேரை ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓவராலா 5 பேர் மட்டும் தான் ரீடைன் ஆயிருக்காங்க. அண்ட் ஸ்குவாட்ல இருந்து NYP ரூல் இல்லாம ரீடைன் ஆனது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான். இது எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. அவங்க ஃபசல் அட்ராச்சலி, மணிந்தர் சிங், நிதேஷ் குமார், நிதின் தன்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சோ இதுல கண்டிப்பா ஒரு சிலருக்கு FVM யூஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் பெங்களூரு புல்ஸ், டபாண்டெல்லி கேசி, இந்த 2 டீமும் எனக்கு பெரிய பெரிய ஷாக்கை கொடுத்துட்டாங்க. மேபி இது நிறைய பேருக்கு ஷாக் கூட இல்லாம இருக்கலாம். பெங்களூரு புல்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு பிளேயரை கூட ரீடைன் பண்ணல. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் அண்ட் ரீடைன்ட் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ஒருத்தரை கூட பெங்களூரு புல்ஸ் அண்ட் டபாண்டெல்லி கேசி ரீடைன் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அது மட்டும் இல்லாம டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2 பேர், சந்தீப் தேஷ்வால் அண்ட் மோஹித் தேஷ்வால்ங்கிற 2 NYP மட்டும் ரீடைன் பண்ணிருக்காங்க. பெங்களூரு புல்ஸ்ல 4 NYP, சந்திரநாயக்கி எம், லக்கி குமார், மஞ்சித், பங்கஜ். ஒட்டுமொத்தமா இந்த NYPஸ் தவிர மத்த எல்லாரையும் கலைச்சு விட்டாங்க இந்த 2 டீம்ஸ். இதுல இருந்து கிளீனா தெரியுது இந்த 2 டீம்ஸும் ஸ்குவாடை வந்து ஃபுல்லா ரீபில்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. நவீன்குமார் கோயத், ஆஷு மாலிக், யோகேஷ், ஆஷிஷ், இந்த பக்கம் டெல்லியில யாருமே இல்ல. பெங்களூரு புல்ஸ்ல சௌரப் நண்டால் இல்ல, பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. பெரிய பெரிய சர்ப்ரைஸா. சோ உங்களோட ஒப்பீனியன் அபவுட் தீஸ் 2 டீம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் குஜராத் ஜெயன்ஸ், அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் இமன்சு சிங் அண்ட் இமன்சுங்கிற 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. 2 இமன்சுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அவங்களோட பிரைமரி ரைடர்ஸா கருதப்படுற பர்திக் தாகியா அண்ட் ராகேஷ், இந்த 2 பேருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ். 4 ரிட்டன்ஷன் பக்காவா தூக்கிருக்காங்க. இது இல்லாம இவங்க கிட்ட NYP அப்படின்னு சொல்லி யாருமே PKL சீசன் 11ல சைன் பண்ணி எடுக்கப்படல. அதனால நோ NYP சைனிங்ஸ். 4 பேர் மட்டும் தான் ரிட்டன்ஷன். அண்ட் தென் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ராகுல் சேத்பல் அண்ட் வினய், இந்த 2 சீனியர் பிளேயர்ஸ் எலைட் ரீடைன்டு பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல முடிவு. அண்ட் தென் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சிவம், அனில் பட்டாரே, ஜெய்தீப் தாகியா, ஜெயசூர்யா NS, விஷால் டாட்டே, இந்த 4 பேரை தூக்கிருக்காங்க. கண்டிப்பா வேற லெவல் பிக்கு. சிவம் பட்டாரே நல்ல ரைடர், ஜெய்தீப் தாகியா கேப்டன் அண்ட் சூப்பர் டிஃபெண்டர், கவர் லெவல் அடிச்சு காலே கிடையாது. ஜெயசூர்யா NS நல்ல டேலண்ட், கொடுத்துதான் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாரு. தமிழ்நாடு பிளேயர், கண்டிப்பா சம பிளேயர். விஷால் டாட்டே ஒரு நல்ல ரைடர், நல்ல பிக்கு. இது இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 11ல 4 NYP சைன் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து 3 பேருக்கு ரிட்டன்ஷன் கொடுத்திருக்காங்க. சாஹில், மணிகண்டன் என், விகாஸ் ஜாதவ், இந்த 3 பேருக்கும் ரிட்டன்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிளேயர் இங்க இவங்க ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் NYP தான். மேபி அவர் அவைலபிளா இல்லாம இருக்கலாம், இல்ல இன்ஜுரியா இருக்கலாம். யாருக்காச்சும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஞான அபிஷேக் அப்படிங்கிற பிளேயர் தான். போன வருஷமே அவர் ஸ்குவாட்லயே கிடையாது, டீம்லயே கிடையாது. இந்த வருஷமும் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. சோ ஞான அபிஷேக் NYP PKL சீசன் 11ல எடுக்கப்பட்டாலும் அவர் இங்க ரீடைன் பண்ணப்படல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு பண்ணாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எலைட் ரீடைன்டு பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரேசா மிர்பங்கரிங்கிற ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு மட்டும்தான் ரிட்டன்ஷன் கொடுத்துருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால், சுர்ஜித், அன்குஷ் ராத்தி, லக்கி எல்லாருமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க சர்ப்ரைஸ். அண்ட் தென் இவங்க ரீடைன் பண்ண ஒரே ஒரு ரீடைன்டு யங் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் கேஎஸ். பர்ஃபார்மன்ஸை பண்ணலனாலும் கர்நாடகாவை சேர்ந்த இந்த டிஃபெண்டருக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு பிளேயரை பிடிச்சிட்டு அவங்க நிறைய ரிட்டன்ஷன் கொடுப்பாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரோனக் சிங், நிதின் குமார், சோம்பீர் அண்ட் ரித்திக் சர்மாங்கிற 4 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 6 பிளேயர்ஸ் இவங்களோட டீமால ரீடைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா புனேரி பல்டன் வழக்கம் போல அவங்களோட கோர் டீம் அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அபினேஷ் நடராஜன், கௌரவ் காட்ரி அண்ட் பங்கஜ் மொகிதே. அபினேஷ் நடராஜன் ஒரு தரமான பிக்கு ஃப்ரம் தமிழ்நாடு, வேற லெவலில் ரீடைன் பண்ணியிருக்காங்க, நோ டவுட்டு. அண்ட் தென் கௌரவ் காட்ரி ரைட் கார்னர் பிளேயர் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு ரூமர் இருந்தாலுமே அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அஜய் தாக்கூர் கண்டிப்பாக இவரெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டார். அண்ட் தென் பங்கஜ் மொகிதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர், ஸோ நல்ல பிக். அண்ட் தென் ரீடைன்ட் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அஸ்லம் இனம்தார் கேப்டன், மோஹித் குயாத் அவரோட பார்ட்னர், அண்ட் தென் தாதாசோ புஜாரி, ஆதித்யா ஷிண்டே 4 தரமான யங்ஸ்டர்ஸை தூக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே அவங்களோட ஸ்டார்டிங் 7 செட்டில்டு. சங்கேஷ் சாவந்தை மட்டும் ரீடைன் பண்ணியிருக்கலாம், பட் அது ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, தெரிஞ்ச விஷயம், பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த கவருக்கு மட்டும் ஒரு பிளேயரை தேடுவாங்க, இல்லை அவரையே எஃப்எம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதன் இப்போ என்ஐபி கேட்டகரியின் கீழ் அவங்க யாரையுமே எடுக்கல பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கும்போது. ஸோ யாரையும் அவங்களால ரீடைனும் பண்ண முடியலை. அண்ட் தென் பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் எலைட் ரீடைன்டு பிளேயர் கேட்டகரியின் கீழ் அமித் நாடாங்கிற ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு போயிருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக பெரிய சர்ப்ரைஸ், அவங்க கிட்ட தேவங் தலால் இருந்தார், சுபம் ஷிண்டே இருந்தார், அன்கி ஜக்லான் இருந்தார். பட் அவங்க சூஸ் பண்ணது என்னவோ அமித் நாடாரை. ஒரு நல்ல சர்ப்ரைஸான மொமெண்ட். இது இல்லாமல் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தியாகராஜன் யுவராஜ் அவரை ரீடைன் பண்ணுவாங்கங்கிறது கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல பேக்கப் பிளேயர், ஒரு பிரைமரியாக ஆட வச்சாலும் நான் டவுட் பண்ண மாட்டேன். அண்ட் தென் ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சுதாகர் எம்கிற ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. சூறாவளி சுதாகருக்கு மட்டும்தான் அந்த ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு பட்னா பைரட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஒரு நல்ல முடிவு, சூப்பர் முடிவு அப்படின்னு நான் சொல்லுவேன். சுதாகரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க, கண்டிப்பாக சிக்கியிருப்பாங்க, அது இப்போதைக்கு நடக்கலை. ஸோ அவங்க வந்து தெளிவாக ரீடைன் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அயன் லொக்சப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் ரீடைன்டு. நவ்தீப், தீபக், சாஹில் பட்டேல் இந்த 4 பேரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல முடிவு தான், அவங்க ரீடைன் பண்ணி தான் ஆகணும் ரூல்ஸ் படி. இது இல்லாமல் அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ண பிளேயர் மொயின் சஃபாகி. அவருக்கு தான் அதிக வேல்யூ கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ மொயின் சஃபாகி தான் ஃபர்ஸ்ட் அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க இந்த எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ். அதுக்கப்புறமா இமான்சு யாதவ், நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. நான் 50-50 சான்ஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 பிளேயருக்கும் இப்போ அந்த ரீடைன்டு 50% தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதாவது ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. இமான்சு யாதவ் ஒரு நல்ல பிக், ரீடைன் ஆயிருக்காரு. அண்ட் தென் சாகர் ராத்தி தமிழ் தலைவாஸோட கேப்டனாக இருந்த ஒரு பிளேயர் இன்ஜுரி காரணமாக வெளியே போனார். ரிலீஸ் பண்ணால் சர்ப்ரைஸ் ஆகாதீங்கன்னு சொல்லியிருந்தேன், பட் ரீடைன் பண்ணியிருக்காங்க, சர்ப்ரைஸ் ஆகிக்கோங்க. ஒரு நல்ல முடிவு ஃப்ரம் தமிழ் தலைவாஸ், டவுட்டே கிடையாது. இது இல்லாமல் வழக்கமாக அவங்க ரீடைன் பண்ணுற அதே ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் நிறைய பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கேட்டகரியில் அதிக பிளேயர்ஸை ரீடைன் பண்ண ஒரே டீம் தமிழ் தலைவாஸ் தான். 5 பேரை ரீடைன் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிதேஷ் குமார், இன்னொருத்தர் நரேந்தர் கண்டோலா, அண்ட் தென் ரோனக், விஷால் செகல், ஆஷிஷ். இந்த 5 பேரையும் அப்படியே தரமாக தூக்கியிருக்காங்க நம்ம தமிழ் தலைவாஸ். ஸோ நல்ல ஒரு பீக் இதில். பட் ரோனக் அண்ட் ஆஷிஷை ரிலீஸ் பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ரோனக் அண்ட் ஆஷிஷை தான் பிரைமரி கவர்ஸாக கருதுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. பட் இதுக்கு எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. உங்களோட ஒப்பீனியன், ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா இல்லை ரீடைன் பண்ணது சரிதானா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் 5 பேருமே நல்ல பிக் தான். எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து அனுஜ் கவடே அண்ட் தீரஜ் பைல்மரிங்கிற 2 பிளேயருக்கு மட்டும்தான் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஓவரால் 3 பேரை அவங்க ரீடைன் பண்ணியிருக்கணும். நம்ம ராம்குமார் மாயாண்டியை காணோம், திரும்பவும் இன்ஜுரியா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இன்ஜுரியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பிகேஎல் சீசன் 11 3 என்ஐபிஸை சைன் பண்ணாங்க, அதில் 2 பேருக்கு ரிட்டன்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழ் தலைவாஸ். ராம்குமார் மாயாண்டி இல்லை. ஓவராலாக பிகேஎல் சீசன் 11 மட்டும் 37 என்ஐபி சைன் பண்ணி எடுக்கப்பட்டாங்க. அதுல இருந்து 2 என்ஐபிஸ்
ஒன்னு ஞான அபிஷேக் ஹரியானா ஸ்டீலர்ஸ், இன்னொன்று ராம்குமார் மாயாண்டி தமிழ் தலைவாஸ். 2 பேருமே தமிழ்நாடு பிளேயர்ஸ். 2 பேருமே இப்போதைக்கு ரீடைன் பண்ணப்படல. 35 NIPs மட்டும் தான் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. முதல் முறை இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது இல்லாம அடுத்த டீம் தெலுங்கு டைட்டன்ஸும் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ண எலைட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சங்கர் கடாய் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. ஒரு மகாராஷ்டிரா பிளேயர், நல்ல பிக்கு. அண்ட் தென் அஜித் பவார் அப்படிங்கிற ஒரு பிளேயர், இவரும் அதே ஸ்டேட், அதே பிக்கு, சம பிக்கு. ஓகே, பாராட்டுக்குரிய விஷயம் தான். ரீடைன்ட் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அன்கீத் அப்படிங்கிற ஒரு பிளேயரையும் பிரஃபுல் ஜவாரி அப்படிங்கிற இன்னொரு பிளேயரையும், இந்த 2 பேரும் அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த அளவுக்கு இல்லை பட் ப்ராமிசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ், அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் தென் NIP கேட்டகரியின் கீழ் சாகர், சேட்டன் சாகு, நிதின், ரோஹித்ங்கிற 4 பேருக்கு ரீடைன் கொடுத்திருக்காங்க. இது எக்ஸ்பெக்டட் தான். இது இல்லாம யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் சமையான பிக் எலைட் கேட்டகரியிலேயே பண்ணியிருக்காங்க. சுனில் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் நம்ம கேப்டனாகவும் பார்த்துக்கலாம், அஸ் ஏ பிளேயராகவும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஓவரால் பார்க்கும்போது ஒரு சீசன்ல ஒரு மேட்ச் இல்ல, ஒரு சீசனே ஜெயிக்கக்கூடிய கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர் சுனில் குமார், நல்ல பிக். அண்ட் தென் ரோஹித் ராகவ்ங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், சப்ஸ்டியூட்டா வந்தாலும் கலக்கக்கூடிய ஒரு பிளேயர், அவருக்கு ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அமீர் முகமது ஜஃபா தனேஸ் ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு டிஃபெண்டர் இல்ல ஒரு ரைடர் இல்ல டிஃபெண்டர் ரைடர் ரெண்டுமே தான். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர். சதீஷ் கண்ணன்கிற தமிழகத்தை சேர்ந்த அல்லூர் சதீஷுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ரீடைன் பண்ணப்பட்டிருக்காரு. கண்டிப்பா ராகேஷ் குமார் இவரை செம்மையா யூஸ் பண்ணுவாரு, வெயிட் பண்ணி பாருங்க. அல்லூர் சதீஷுக்கு இந்த சீசன் ஒரு கிளிக்கிங் பாயிண்ட், டர்னிங் பாயிண்டா இருக்க போது, வெயிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம யூமும்பா ரீடைன்ட் யங் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது முகிலன் சண்முகனுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல கவர் பிளேயர் முகிலன் சண்முகம், தலைவா கலக்குங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அஜித் சௌஹான், தீபக் குண்டு, லோகேஷ் கோஷ்லியா, சன்னி. இதுல அஜித் சௌஹான் அண்ட் லோகேஷ் கோஷ்லியா போன சீசனை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. NIPs ஸோ நார்மலா ரூல் இருக்கிறது தான் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. லாஸ்ட் டீம் பட் நாட் லிஸ்ட் டீம், இந்த PKL சீசன் 12 அதிகமான பிளேயர்ஸை ரீடைன் பண்ண ஒரு டீம் இந்த UP யோதாஸ் தான். சுமித் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் இவங்களோட எலைட் கேட்டகரியின் கீழ், கேப்டன் அவர் தான், ஒரு நல்ல டிஃபெண்டர், ஸோ கண்டிப்பா அவரை ரீடைன் பண்ணி ஆகணும். அண்ட் தென் பவானி ராஜ்பூட் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காரு. பவானி ராஜ்பூட்லாம் தமிழ் தலைவாசல் இருக்கிறப்ப ஒண்ணுமே பண்ணல, பட் UP யோதாஸ்க்கு அவர் போன சீசன் பண்ணதுக்கு ரீடைன் பண்ணி ஆகணும். அண்ட் தென் சாகுல் குமார் பெரிய பர்ஃபார்மன்ஸ் காட்டல, பட் சீனியர் பிளேயர், ரைட் கார்னர், அதனால அவருக்கு ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சுரேந்தர் கில் போன சீசன் அவர் மறக்க வேண்டிய சீசன், இன்ஜுரி வேற இருந்துச்சு, பட் இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட பையனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டன்ஷன் கொடுத்திருக்காங்க UP யோதாஸ், நல்ல முடிவு. அது இல்லாம இன்னொரு ஆல்ரவுண்டர் ஆர் கவர் பிளேயர் ஆஷு சிங், நல்ல பிக், காலங்காலமா ரீடைன் பண்ற ஒருத்தர் தான், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் ரீடைன்ட் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் UP யோதாஸ் ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் ஹிதேஷ் கடியான் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஹிதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர் பிளேயர், ஸோ ரைட் கார்னருக்கும் ரீடைன் பண்ணிருக்காங்க, ரைட் கார்னர் பேக்கப்புக்கும் ரீடைன் பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல முடிவு. அதுக்கப்புறமா ககன கவுடாங்கிற ஒரு கர்நாடகாவை சேர்ந்த டால் ரைடர், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல பிக். அண்ட் தென் சிவம் சௌத்ரிங்கிற ஒரு பிளேயர், கடைசி கட்டத்தில் PKL சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. UP யோதாஸோட NIPs அப்படின்னு பார்க்கும்போது JS மகாஜன், கங்காராம், சச்சின் அண்ட் கேஷவ் குமார்ங்கிற 4 பேருக்கு இங்க ரிட்டன்ஷன் கிடைச்சிருக்கு. எல்லாமே தரமான பிக்கு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சூப்பரா ரிட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் அதை சொல்லுவேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு ரிட்டன்ஷன் பத்தின அப்டேட். எனக்கு அவ்வளோ பேர் DM பண்ணியிருந்தீங்க, ஆல்மோஸ்ட் 100 பேர்கிட்ட DM பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, ரிப்ளை வரனா மன்னிச்சிங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி தான், ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ என்னங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அது தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு இந்த இதோட கண்டென்ட்டோட முடிச்சுக்கிறேன், பிகாஸ் பெரிய வீடியோவாக போவோம். அண்ட் அடுத்ததான் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அப்டேட் எல்லாமே நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பை கைஸ், தேங்க்யூ.